ஹை ஹை பத்தியா நானும் கோலம் போட கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கோலமே சரியாக போட வராதுங்க. எங்கள் மம்மி சூப்பராக போடுவாங்க. இப்போ தான் நானும் கற்றுட்ருக்கேன். இப்போ போடுறதெல்லாம் பார்த்து எனக்கே மனசு கொஞ்சம் வரதெல்லாம் இருக்குது. இட்லிக்கு ஊற வச்சு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே ஊற வச்சு பறைச்சிட்டேன் இட்லி மாவு. வாங்க இட்லி சூஜி பூரி பண்ணலாம். அதாவது ரவா பூரி. 1/2 கப் ரவை, 1 கப் கோதுமை மாவு, மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், அப்புறம் ஒரு பச்சை மிளகாயும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் போட்டு நசுக்கி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே பிசையலாம். ஆனால் ரொம்ப இதாக வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக வந்து பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் தண்ணியெல்லாம் பிடிச்சி பிசுன்னு வரும். ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சப்பாத்தி மாதிரியே போட்டு டிஃபன் பாக்ஸோட மூடியை வச்சு நீங்கள் ரவுண்ட் ஷேப் கொடுத்தீங்கன்னா அழகாக ஒரு குட்டீஸ் எல்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் ஆயில் ஹீட் பண்ணிவிட்ட பேனில் அப்புறம் போட்டு நல்லா பொரிச்சு எடுக்க வேண்டியதான். பூரி எதுவுமே பண்ணாமல் அதுவே பிஸ்ஸுன்னு மேலே வந்து இது பண்ணுவோம். அப்புறம் திருப்பி போட்டாச்சு. இது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வெந்தாலே போதும். சன்னமாக தான் கேட்குறோம், அதனால டக்குனு வெந்துடும். அவ்வளோதான், பூரி எடுத்துடலாம். ஒரே மாதிரி பூரி சேர்த்து இது மாதிரி செஞ்சால் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால பசங்களும் சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் வந்து மஷ்ரூம் மசாலா செஞ்சேன். அப்புறம் நேற்று வச்ச மீல் மேக்கர் கிரேவி இருந்துச்சு, அதையும் வச்சு அப்படியே மேட்ச் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு என்ன செய்யறது இனிதான் முடிவு பண்ணணும். டாட்டா பாய், இன்னொரு மீல் மேக்கரில் பார்க்கலாம்.